அவர்கள் கண்ட அதிசயங்களையும் ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். இந்த விண்ணுலக பயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்துவிட்டு இந்த மண்ணுலகிற்கு திரும்பிய பிறகு இந்த நிகழ்ச்சியை மக்களிடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். மக்கள்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சியை அவங்க பார்த்துருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் எதையும் மறைக்காம சொல்லித்தான் ஆகணும். நம்ம சொல்றோமே, இதை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்க முடியாது. ஒரு இறை தூதர் இறைவன் புறத்திலிருந்து காட்டப்பட்ட எல்லா காட்சிகளையும் எல்லா செய்திகளையும் அப்படியே எடுத்து சொல்றது அவங்களுடைய கடமை. இது மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு நடந்தது உண்மையா இருந்தா கூட நம்ம சொன்னா நம்புவாங்களாங்கிற தயக்கம் நமக்குலாம் வரும். சில விஷயங்கள் அதிசயமா இருந்தா கூட இதை போய் சொன்னா ஏத்துக்குவாங்களா, சரி நமக்கு நடந்து நம்மளோட இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தி வந்த வேற நபிமார்களா இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஒன்றையும் அறிவிக்கப்பட்டதை மறைக்க கூடாது. இன்னமா அலா ருஸ்லினல் பலாகுல் முபீன், நம்முடைய தூதர்களுடைய பணி தெளிவாக எடுத்து சொல்வதுதான் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல எச்சரிக்கிறான். உலவு தகவல் அலைனா பாதுல் அகாவில் லஅகதுனா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதனா மின்ஹுல் வதீன். இவரே முகமது நாம் சொல்வதை இருந்து எதையாவது இட்டுக்கட்டி சொல்வாரேயானால் அவரை நம்ம வழக்கரத்தால் பிடிப்போம் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய எந்த செய்திகளா இருந்தாலும் கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ மாத்துறதுக்கோ கொஞ்சம் மறைச்சிக்கிறதுக்கோ அப்புறமேல் சொல்லலாமேன்னு ஒத்தி போடுறதுக்கோ எந்த தூதருக்கும் அனுமதி கிடையாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சம்பவத்தை அந்த மக்கள்கிட்ட சொல்லணும்னு முடிவெடுத்து காலையில இந்த சம்பவத்தை விளக்குறாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப இதை விளக்குன உடனே அந்த சம்பவம் எப்படி வருதுன்னு கேட்டா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அந்த எந்த இரவில விண்ணுலக பயணம் நடந்ததோ அன்று விடிந்த உடனே நான் மக்காவில் ரொம்ப கவலையோட இருந்தேன். மக்கள் எல்லாம் இதை நம்ப மறுப்பார்களோ என்று நான் நினைத்தவனாக இருந்தேன். இந்த நேரத்தில் அபூஜஹில் என்னை கடந்து சென்றான். அபூஜஹில் இருக்கிற காலத்தில் நடக்குது. அபூஜஹில் என்னைய கடந்து செல்றான். சென்ற உடனே அவன் கேட்குறான், என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கல, ஏதாவது புதுசாக செய்தி வந்திருக்கோ, வழக்கம் போல கிண்டல் பண்ணுவான். இன்னைக்கு ஏதாவது புதிய செய்தி ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி அவனாக கேட்குறான். கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக ஆமா இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப அவன் கேட்குறான், அது என்ன முக்கியமான நிகழ்ச்சி? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேற்றிரவு நான் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கேட்குறான், எங்க வரைக்கும் போனீங்க விண்ணுலக பயணத்தில் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லா பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனேன் அப்படின்னு. அப்புறம் அவன் கேட்குறான், பைத்துல் முகத்தஸ் ராத்திரி போயிட்டு காலையில் வந்துட்டீங்களோ? கிண்டலா கேட்குறான், ராத்திரி பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போயிட்டு காலையில் இங்கே வந்துட்டாங்கிறீங்க அப்படியா அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாங்கிறாங்க. இவன் கிண்டலா கேட்டா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமா ஆமா ராத்திரி போயிட்டு காலையில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப உடனே என்ன செய்யறான் தெரியுமா? அப்படியா, ஒன்று சரிதான், அது நீங்க சொன்ன இந்த செய்தி எல்லாத்தையும் சொல்லுங்களேன். அவன் என்ன நினைக்கிறான்டா, இதை சொன்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நம்ம ஈஸியா நம்ம வேலையை இவர் லேசாக்குறாரு, நம்முடைய வேலையை பணியை இந்த இப்ப லேசாக்குறாரு, இதை கஷ்டப்பட்டு கொஞ்சம் நேரம் உண்டாக்கியிருக்காரு, அவங்களையும் இப்ப காலி பண்ணி விட்டுறலாம், விரட்டி விட்டுறலாம், நல்ல சான்ஸா போச்சுன்னு சொல்லி நான் உன் கூட்டுக்காரெல்லாம் இப்ப கூப்பிடுறேன், நீ அதை நீ சொல்லு, நானே அதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்றான், எல்லாரும் வாங்கப்போ முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு, முகமது ஒரு பெரிய அதிசயமான இதை கண்டிருக்காரு, எல்லாரும் கேளுங்க அப்படின்னு அவனே என்ன செய்யறான், எல்லாரையும் அழைக்கிறான். அதை கூட்டத்தார சொல்லி சொல்லி பனு காபுடைய மக்களே, லூயுடைய மக்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா கோத்திரத்தை சொல்லி கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே மக்கள் அப்படி கூட்டமா அபூஜஹில் கூப்பிட்ட உடனே இது முக்கியமான சமாச்சாரம்னு வந்துட்டாங்க. ரெண்டு பேரோடையும் உட்கார்றாங்க.
அப்போ அவன் சொல்கிறான், உனக்கு என்கிட்ட சொன்னீல அது அப்படியே உங்கள்கிட்ட சொல்லு. அவன் சொல்கிறான், என்னிடத்தில் நீ சொன்ன அந்த செய்தியை அப்படியே நீ சொல்லு அப்படிங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை அப்படியே வந்து சொல்கிறாங்க. அப்போ இதை சொன்ன உடனே சில ஆட்கள் வந்து அப்படியே பிரமிச்சு போயிடுறாங்க. இன்னும் சில ஆட்கள் பொய் சொல்றதுல எப்படி இருக்குதோ இந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ என்று ஆச்சரியப்பட்டவர்களா இப்படி தலையில கையை வச்சுக்கிட்டு, ஏன் ஒரு லிமிட் வேணாமையா பொய் சொல்றதுக்கு, எப்படி இன்சல்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. அப்ப இப்படி எல்லாம் நடந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இடிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அவன் என்ன கேட்கறான்னு கேட்டா, சரி நீ போனங்கிறீல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்காக வேண்டி சிரியாவுக்கு போயிருக்கிறாங்க, அதை தாண்டி வேற எங்கேயும் போனதில்லை, ஜெருசலத்துக்குலாம் அவங்க போனது கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரி நீ போனங்கிறீங்கள பைத்துல் முகத்தஸுக்கு, அதை கொஞ்சம் அப்படியே ஒரு நேர்முக வர்ணனை கொடு, பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்கும், அதனுடைய செவரு தூணு அமைப்பு உள்ளமைப்பு வெளி அமைப்பு எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் விளக்கு அப்படின்னோடனே அந்த ஊரையும் அந்த பள்ளிவாசலையும் பார்த்தவர்களும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தார்கள். பல முறை போய் வந்தவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனவங்க, அந்த ஊருக்கு போனவங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் மக்காவில் உண்டு, அந்த சபையிலும் இருந்தார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் அப்படியே வர்ணிக்க ஆரம்பித்தேன். எந்த அளவுக்கு வர்ணிக்க ஆரம்பித்தேன்னா, கண்ணுக்கு முன்னாடி அதை பார்க்குற மாதிரி அல்லாஹ் வந்து இவங்க கேட்டவுடன் அந்த காட்சி அப்படி கண்ணு முன்னாடி நிறுத்திடுறான். அதை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதாவது இதை வந்து ஒருத்தன் நம்மளே இருக்கணும் வைங்களேங்க, நீங்கள் ஒரு பள்ளியாசலுக்கு போய் தொழுவுறீங்க, வழக்கமாக தொழுகிற பள்ளியாசன் வைங்களேன், அந்த பள்ளியில் எத்தனை சப்பு நிற்பாங்கன்னு கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. டெய்லி தொழுகிற பள்ளியாசலாக இருந்தாலும் இதை ஒருத்தன் எண்ணிட்டு இருக்க மாட்டான். இதை வேணா எண்ணிட்டு இருப்பானா? இந்த பள்ளி இருக்குது, இதில் மாடிக்கு எத்தனை படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏறிட்டு வந்த ஆளுக்கு சொல்ல முடியாது. இந்த பள்ளியில் தினம் தொழுகிற ஆளாக இருந்தாலும் அந்த வேலைக்கு போகிற ஆள் அதை தான் செய்ய முடியும். நிஜமாவே இந்த சாதாரணமாக ரசூலுல்லாஹ் அந்த பைத்துல் முகத்தஸுக்கு சாதாரண பிரயாணமாக போய் பார்த்துட்டு வந்தா கூட இதை உட்காந்து யாரும் எண்ண மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா சாப்பிட போட்டாங்கன்னா சாப்பிட்டு வந்துடுவோம். அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு அமைப்பையும் பற்றி என்ன செய்ய மாட்டோம். அதை வந்து நம்ம எத்தனை ஜன்னல் இருக்குது, எத்தனை கதவு இருக்குது, கதவுக்கு என்ன கலரில் அந்த திரைசீலை போட்டிருக்கோம்னா இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து நம்ம பதிவு செஞ்சுக்கிற வழக்கம் இல்லை. நீங்கள் கேட்குற கிறுக்குத்தனமான கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவங்க கேட்டது சொல்ல முடியாது. நீங்கள் கேட்டதுக்கு வந்து இவங்க வந்து பைத்துல் முகத்தஸை வந்து எண்ணி பார்க்குறதுக்கா போனாங்க, தூணி எத்தனைன்னு எண்ணி பார்க்குறதுக்கா போனாங்க, எண்ணி பார்க்குறதுக்கு போகலை. நம்ம ஒரு 10-20 தடவை தொழுத பள்ளிவாசலில் கூட தூணி எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது. தூணி எத்தனை இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளோ வேணாம். நம்மளோட சுபு தொழுகையில் நம்ம இன்னைக்கு சுபு தொழுகையில் எத்தனை சப்பு தொழுதாங்கன்னு கேளுங்க, நிறைய பேர் சொல்ல தெரியாது. அவரே தொழுதுருப்பாரு, எத்தனை சப்பு நின்றுச்சுங்கிறத கேட்டால் அவருக்கு வராது. அது கவனிக்கல, அவர் கவனிச்சு இருந்தால் வரும், சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அப்போ இதை வந்து கேட்குறான்ல, இது சொல்ல முடியாதுன்னு நினச்சி அவன் கேட்குறான். இப்படி கேட்டால் எங்கே தெரிய போகுது, இதையா உட்காந்து எண்ணிட்டு இருக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவன் கேட்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியான்ட்டாங்க. எனக்கு இவன் கேட்குற கேள்விக்கு எனக்கு என்ன தெரியும், சொல்ல முடியலை. அவங்க போனாங்க, தொலை வச்சாங்க, அது ஒரு நோக்கத்துக்கு இறைவனை அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறாங்க. போகும்போது ஒன்று எண்ணிக்கிட்டு என்ன செய்யலை, அந்த பைத்துல் முகத்தஸுடைய வீதி எப்படி இருந்துச்சு, அந்த வாசல் எப்படி இருக்கும், அந்த வாசலில் வந்து எத்தனை ரெட்ட கதவா ஒத்த கதவா, கதவுக்கு இந்த அறைக்கும் எவ்வளோ உயரம், இதெல்லாம் ஒரு ஆள் எண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் எண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க இதை கேட்குறாங்க. அப்போ இன்னொரு ரிவாயத்தில் புகாரில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா, அவர்கள் என்னை கேட்க ஆரம்பித்த உடனேயே அந்த பைத்துல் முகத்தஸை என் கண் முன்னே அல்லாஹ் நிறுத்தி விட்டான். அவங்க கேட்க அதை பார்த்து தான் சொன்னேன், ஏற்கனவே பார்த்து வச்சு சொல்லலை. ஏற்கனவே அப்படி பார்க்கல, இவங்க கேட்குற விஷயங்கள் ஏற்கனவே பார்க்கல, தூணையும் செவத்தையும் கலரையும் பார்க்கல. எப்போ இவங்க கேட்கறதுனால சொல்லணும்ல, அதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பைத்துல் முகத்தஸை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தினான். அதை பார்த்து தூணு எத்தனை 18ன்னு கரெக்டாக சொல்கிறாங்க, 18ன்னு சொன்னிட்டு வரல, அப்படி கேட்டதுக்கெல்லாம் சொன்னேங்கிறாங்க. அப்போ என்னென்னமோ கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன கேட்டதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன கேட்டாங்கன்னு வரல. அந்த பைத்துல் முகத்தஸை பற்றியும் அந்த ஊரை பற்றியும் அந்த ஊருடைய அமைப்பு எப்படி, எத்தனை தெரு இருக்குது, அப்படி இப்படிங்கிற மாதிரி பல செய்திகளை கேட்குறாங்க. கேட்டதையெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ் வந்து அதை என் முன்னாடி நிறுத்தி இருந்தான். அதை பார்த்து நான் ஒவ்வொன்றாக அறிவித்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்து அந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கும் பொழுது கிண்டலாக நினைச்சா கூட இப்போ எல்லாம் மாறிடும்ல. என்னடா பைத்துல் முகத்தஸுக்கு போகாத ஒருத்தர், அந்த ஊர் பக்கமே தலை வைக்காத ஒருத்தர், இவ்வளோ கரெக்டாக திடீர்னு இப்படி தான் கேட்க போகிறோம்னு தெரிஞ்சாலாவது தயார் பண்ணிட்டு வரலாம். என்ன கேட்குவோன்னு தெரியாது, திடீர்னு சொல்கிறா, திடீர்னு கேள்வி கேட்குறோம்,
சும்மா விரல் நுனியில தகவலை வச்சுக்கிட்டு பதில் சொல்றாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்க உண்மையை ஒத்துக்கிறணும். ஆனா என்ன ரிசல்ட் நடந்துச்சு தெரியுமா? இந்த மேராஜ் சம்பவத்தை இவ்வளவு சான்றோட பார்க்காத பைத்துல் முகத்தஸை வர்ணித்து காட்டி இது நான் சொல்லுவது உண்மைதான், எனக்கு எப்படி சொல்ல முடியும், நீ கேட்கிற ஒவ்வொன்றையும் நான் கரெக்டா சொல்றேனே அப்படின்னு நிரூபிச்சு காட்டின பிறகு என்ன ரிசல்ட் கேட்டா, அவ்வளவு சிரமப்பட்டு உண்டாக்கியவர்களில் பல பேர் தங்கள் மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிட்டாங்க. இதுக்கு பிறகு என்ன ரிசல்ட் நடக்குதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உண்டாக்குனவர்கள்ல நிறைய பேர் நினைச்சிட்டாங்க திரும்பி பழைய வழிக்கே போயிட்டாங்க. எதனால போனாங்க? ஒரு அளவுக்கு அவங்க நம்ப தயாரா இருந்தாங்க. இது அளவுக்கு மீறினது என்று அவங்க கருதுனாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஓவரா தெரியுது, இது எப்படி ஒரு ராத்திரில இங்க எப்படி நம்புறது, அறிவு தான் நம்ப முடியுமா? அதுக்கு தகுந்த மாதிரி தூபம் போடுறதுக்கு ஆளுக்கு இருந்தாங்க. தூபம் போட்டு விடுறது இது நடக்குமாயா, ஏற்கனவே சொன்ன கேட்டியலா, பைத்தியம் ஒன்றும் நம்ப மாட்டேன்ட்டீங்க, வைத்தியத்தில் இருந்தாலும் ஓடுறாரியா, அதனால கெட்டவர்னு சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இவங்க ஒன்றும் ஃப்ராடு பேர் வலிங்க அப்படின்னு சொல்லி ஆட்களை இருக்க இயலாது. ஏன்னாட்டா அந்த 40 வருஷத்து பரிசுத்த வாழ்க்கை கண்ணு முன்னாடி நிற்கிது. அந்த நேர்மை, நாணயம், ஒழுக்கம் பொம்பளை கைப்பிடிச்சிருந்தான்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லி இந்த மார்க்கத்திலிருந்து மக்களை திருப்ப முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய நல்ல பண்பாடு, பழக்க வழக்கம் எதையுமே குறை சொல்லி இழுக்க முடியாது. அப்ப இட்டு கட்டுறாருன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. என்னையா அவரை போய் இட்டு கட்டுற, பொய்யே சொல்ல தெரியாது, பொய்யின்டா என்னன்னு தெரியாம அவர் நம்மளோட வளர்ந்தாரு, அவர் போய் பொய் சொல்றாருங்கிறியான்னு அதெல்லாம் மறுத்துட்டாங்க. எது ஒண்ணு எடுபட்டுச்சு தெரியுமா? இந்த லூசுன்னு சொன்னது மட்டும் எடுபட்டுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, நல்ல ஆள் தான்ப்பா, சேஞ்ச் ஆகி உளர்றாரு, வேணும்னு நம்மளே அவர் கெடுக்கல, நல்ல மனுஷன் தான். லூசுன்னு சொல்லல, நல்ல மனுஷங்கிறதுக்கு கேடு இல்லையில, நல்ல மனுஷன் லூசா போலாம்ல. லூசா போனதுனால, பைத்தியமா போனதுனால நல்ல மனிதன் என்ற அந்த இமேஜுக்கு பாதிப்பு வராது. நல்ல ஒரு மனிதனுக்கு பைத்தியம் முடிச்சு போயிடலாம். அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுமில, முகமது நல்ல ஆள்பா, பொய்யெல்லாம் சொல்லல, அவரு சேஞ்ச் ஆகி போய் உளர்றாரு, வேற ஒன்றும் கிடையாது. அவர் சொல்லக்கூடியதெல்லாம் உளறல். நாங்க அந்த உளறலை சுட்டி காட்டணும், உங்களுக்கு விளங்கலை, இப்ப உங்களுக்கே விளங்குற மாதிரி உளறிட்டார். இப்ப சொன்னார் இன்னைக்கு ராத்திரி போயிட்டு வந்தேங்கிறார் பாருங்க, இதுல நல்லா அவர் நிரூபிச்சுட்டார். அப்படின்னு சொன்ன உடனே இது எடுபட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எந்த பிரச்சாரமும் எடுபடல, இது எடுபட்டுச்சு. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வமா ஜஅல்னா அர்-ருயா சூரத்துல் இஸ்ராவுல இந்த பனி சுப்ஹானல்லதி அஸ்ரான் இந்த மேராஜை பத்தி அல்லாஹ் சொல்றானே, அந்த சூராவுலே அல்லாஹ் சொல்றான், வமா ஜஅல்னா அர்-ருயல்லதி அரைனாக்க இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். நபியே, உமக்கு அந்த காட்சியை காட்டினோமே, அந்த காட்சி எதற்கு காட்டினோம் என்று சொன்னால், இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், மனிதர்களை சோதித்து அறிவதற்காகத்தான் காட்டினோம். இதை காட்டினது பெரிய உங்களுக்கு தரஜாவை தர்றதுக்காக காட்டல. இந்த காட்சிகளை காட்டினது எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் நினைத்தால் எதுவும் முடியும் என்று நம்புறோம் எத்தனை பேர்? அல்லாஹ்வுக்கு கூட நமக்கு முடிகிறது தான் முடியும், நமக்கு எது சாத்தியமோ அதுதான் அல்லாஹ்வுக்கு சாத்தியம் என்று நினைக்கிறோம் எத்தனை பேர்? இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், அந்த கலிசகையெல்லாம் ஓடட்டும், அறகுறையா நம்புனவங்களாம் ஓடட்டும்னு தான் நான் இதை செஞ்சேங்கிறேன். அல்ல எதுக்கு இதை செஞ்சோம்னு சொன்னா, அல்லாஹ்வை நம்புறதா இருந்தா அப்படி நம்பணுங்க. அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ரசூல் தூதர்னு நம்புறதா இருந்தா அவர்கிட்ட பொய்யே வராது அப்படின்னு அந்த அளவுக்கு என்ன செய்யணும், உறுதியாக நம்பணும். அப்படி நம்புனவர்களாக இருந்தால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து பின்னாடி வைக்க மாட்டாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க உங்களை ஏத்துக்கிட்ட பிறகு, அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட தூதர் சொன்னா எல்லாத்தையும் ஏத்தனாவனு எவன் சொன்னாலும் ஏத்துக்கிற தேவையில்லை. ஒருவரை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டோமையானால், அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட தூதர் பொய் சொல்லக்கூடாது. பொய்யர் அல்லாஹ் தூதரை தேர்ந்தெடுக்க மாட்டான். அப்ப நீங்க சொல்லும்போது நாங்க ஏத்தனை ஆகணும்னு போயிட்டா அவன் உறுதியா இருக்கிறான்னு அர்த்தம். அவன் என்ன செய்யறான், இது எப்படிங்க நடக்கும், எல்லாம் ஜாத்தியப்படுமாங்க, இதெல்லாம் நடந்திருக்குமாங்க, என்ன ஒரு அளவு வேணாமாங்கன்னா அவன் சரியில்லைன்னு அர்த்தம். இப்ப இவனை மாதிரி ஆட்களை இழுத்துக்கிட்டு போய் நாளைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்க வேண்டியிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 13 வருஷ காலம் உருவாக்குறாங்களே, இந்த மக்கள் தான் பேசிக்கு. இந்த மக்களை வச்சு தான் மதீனாவுக்கு போய் ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி உலகத்தை எல்லாம் கைக்குள்ள கொண்டு வந்து, அந்த முகமதுன்னு பேரை கேட்ட உடனே உலகம் எல்லாம் நடுநடுங்கக்கூடிய ஒரு ஆட்சியை, அல்லாஹ்வுடைய ஆட்சி நிலைநாட்டுறாங்களே, அதுக்கு தகுதியானவர்களாகத்தான் இழுத்துக்கிட்டு போகணும். இந்த மாதிரி பாதி நம்பிக்கை உள்ளவங்க இழுத்துட்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் ஃபில்டர் பண்ணிட்டே வருவான். அதாவது கொஞ்சம் கூட்டம் சேரும், சேர்ந்த உடனே கூட்டத்தை பார்த்து கொஞ்சம் பேர் ஜாலிக்காக சேருவான்.
இப்போ தௌஹீதை நீங்க எடுத்துக்கிறீங்களேன், தௌஹீதுங்கிறது அது விளங்கி அந்த ஓரிரைக்குள்ள தான் சரி அப்படின்னு ஆதாரத்தின் அடிப்படையில் விளங்கி கொள்பவர்கள் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, இது ஒரு மாடர்னா இருக்குல்ல, மற்றதுலேருந்து ஒரு புதுசாக ஏதாவது செய்யணும். சில பேருக்கு அப்படி ஒரு கிறுக்குத்தனம் இருக்குது, ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். அது ஹக்கு பாத்திலாம் பார்க்கறது இல்லை. இது கொஞ்ச நாளைக்கு பழகணும்னு இது கொஞ்சம் பழசு மாதிரி போயிடும். இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு புதுசாக இருக்கான்னு இன்னொரு கிறுக்குத்தனம் பண்ணுவாங்க. அந்த கிறுக்குத்தனம் முடிஞ்சு அதுலேயும் நிற்காது, இன்னொரு கிறுக்குத்தனம் பண்ணணும். இப்படியே ஏதாச்சும் ஒரு புதுசாக கிறுக்குத்தனம் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்தது எத்தனை பேர், இது கரெக்டாக விளங்கி வந்த எத்தனை பேருன்னு இருக்கத்தானே செய்யுது. இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். சில பேர் இந்த தௌஹீதுன்னு வருவாங்க, என்னத்துக்கு வருவாங்கன்னா காசு மிச்சம்னு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த தௌஹீதுல வேணும்னா மௌலுது இல்லை, கத்தம் பாத்தியா இல்லை, தாயத்து இல்லை, கருமாதி கிடையாது, மூணாம் பாத்தியா கிடையாது, ஏழாம் பாத்தியா கிடையாது, காசு மிச்சமாகுது, அதனால இதில் இருந்துக்குருவோம், அதில் வந்து நிறைய செலவாகுது அப்படிங்கிறவங்க வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. அல்லது ஆம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் தௌஹீதுல இதெல்லாம் இருப்பாங்க. பொம்பளை பிள்ளை கல்யாணம் கொடுக்க வேண்டிய நேரம் வரும், இங்கிட்டு பார்க்க சேர்ந்துட்டா ஏதாவது வரதட்சணை இல்லாமல் ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும், அங்கிட்டு இருந்தால் டவுரி கேட்பாங்க, மாம்பிள்ளைக்கு வாங்குறது வாங்கிவிட்டோம், பொம்பளை பிள்ளை இருக்குது இப்போ அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க? இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி 4 பேர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி வந்தவங்க இருப்பாங்க. இப்படி எல்லா நோக்கத்தில் உள்ளவங்களும் இருப்பாங்க. இது நமக்கு வடிகட்டலாம் எடுக்க முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட அல்லாஹ் வடிகட்டினதை அவங்க உண்டாக்கக்கூடிய அந்த வருங்காலத்தில் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்புக்கு இவங்க எல்லாம் அடித்தளங்களாக தூண்களாக திகழக்கூடியவங்க. இன்றைக்கு வந்து இப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கலன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து இந்த இதுல போனார்ல ஒரு ஆளு, அதுல ஒரு ஆள் கலிஃபா வந்தா வந்திருக்கலாம். அதாவது ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அன்னைக்கு விரட்டி விடலன்னா இந்த ஆளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நேக்கா காய் நகர்த்தி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பை கூட இந்த போனாங்கல்ல, இதுல ஒரு ஆள் வந்து பிடிச்சிருக்கலாம்ல. என்ன ஆயிருக்கும் அப்படி ஆயிருந்தா? முன்னாடி விரட்டி விடணுமா இல்லையாத? அவ விரட்டி விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணணும்னா ஒழுங்கானவனை அல்ல வேணும்னு இதை செஞ்சேங்கிறான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இது எப்படி நடந்துரு, இப்படிலாம் இருக்கு. இப்படி இருக்கிறவன் எத்தனை பேரு? அல்லாஹ் சொன்னா நம்பணுங்கிற எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா நம்பணுங்கிற எத்தனை பேர்? இதை வந்து அல்லாஹ் நிறைய தடவை இப்படி செய்யறான். கிபிலா மாத்துறதுக்கு அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். எதுக்கு இதை மாத்தணும்னு கேட்டா, இல்லாலி நஅலம யத்தபியு ரசூல், ரசூலை பின்பற்றவன் யாருன்னு தெரியணும், வெளியே தெரிஞ்சாகணும். ரசூல் என்ன சொன்னாலும் செய்ய தயாரா, இல்லைன்னா உன் விருப்பத்தை சொன்னாதான் செய்வியா, அதுக்கு தெரிஞ்சாகணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பக்கம் கொஞ்ச நாள் அந்த பக்கம் கொஞ்ச நாள் நான் மாத்தினேங்கிறான். முதல்ல காபத்துல்லா, அப்புறம் பைத்துல் முகத்தஸ், அப்புறமா மறுபடியும் காபத்துல்லான்னு மாத்தினானே. எதுக்கு? என்னடா இவருக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு போறவன்லாம் போ, மிச்சமா உள்ளவன் இரு, ஸ்டடியா உள்ளவன் இரு. மக்காவில் ஒருக்கா அப்படி காலி பண்ணா, மதினாவில் ஒருக்கா இல்லை காலி பண்ணான். மக்காவில் மேராஜை வச்சுக்கிட்டு ஃபில்டர் பண்ணான். மதீனாவுக்கு போன பிறகு கிபிலாவை மாற்றி விட்டு அப்போ கொஞ்சம் பேர் ஒண்ணுச்சு. இஸ்லாமிய வரலாற்றில் 2 தடவை வந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் திரும்பினாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில், இஸ்லாமிய வரலாறுனா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல அந்த 23 வருஷ காலத்தில் 2 கட்டத்தில் ஒரு கூட்டம் கூட்டமாக வெளியேறினார்கள் இஸ்லாத்தை விட்டு. ஒன்று இந்த சம்பவம், 2வது அந்த காபத்துல்லா இது கிபிலாவை மாத்திர சம்பவம். அப்ப இதுல அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான், அது நடந்துச்சு. மக்களை சோதிப்பதற்கு தான் இந்த காட்சியை காட்டினோம், ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சொன்ன மாதிரி நிறைய பேர் போனாங்க. இந்த இதுலையும் போகாம இருந்தவர்கள் தான் இன்னைக்கு வரலாற்றில் நம்ம குறிப்பிடுறவன் அம்மாரு பிலாலுங்கிறவன், அவங்கெல்லாம் இதையெல்லாம் வென்றவர்கள். அம்மாருங்கிறவங்க, பிலாலுங்கிறவங்க, மிக்தாதுங்கிறவங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களெல்லாம் இதையெல்லாம் வென்றவர்கள். எதை? இந்த சைத்தானிய தூண்டுதலையெல்லாம் வென்று அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னாலும் அது சரியா இருக்கும்னு நினைச்சவங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட சித்திக்னு ஒரு பேர் இருக்கு. அபூபக்கர்னாலே நம்ம என்ன செய்யறோம், அவருடைய பேரோட சேர்த்து சித்திக்னு தான் சொல்றோம். சித்திக்னா என்ன? சித்திக் என்றால் மிகவும் மெய்ப்பிப்பவர், உண்மைப்படுத்துபவர், ரொம்ப நம்புறவர். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ரொம்ப நம்புறவர் அதுக்கு அர்த்தம். சித்திக்ங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம். இந்த சித்திக் என்று எதனால இவர் குறிப்பிடப்படுறாரு? மேராஜி சம்பவத்தை வச்சு தான் அந்த பேரே அவருக்கு வருது. ஆனா அவர் காலமெல்லாம் அந்த சித்திக்காக இருந்தார். இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும் அவர் இருக்கல, காலமெல்லாம் அவருடைய ஈமானை வந்து அசைச்சு பார்க்கவும் முடியல. அந்த அளவுக்கு ஸ்டடியான ஒரு ஈமான் உள்ளவராக அவர் இருந்தார். இந்த மேராஜ் சம்பவத்தை வந்து அபூபக்கரை இப்ப இழுத்துடலாங்கிறதுக்காக சொல்றாங்க. அபூபக்கரை என்னாச்சு பாத்தியா, உழைட்டான்ல இந்த ஆளு, இவனுக்கு பின்னாடி ஓடுறியா, நீ ரூசுக்கு பின்னாடி போறியா? என்னையா ஒரு ராத்திரிக்குள்ள இங்க அங்க போனாரா, இங்க இருந்து இங்க போனாரா, இங்கே போனாரா, சுபுக்கெல்லாம் ஒடியான்ட்டாரா, இதை நீ நம்புறியா அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னாரா? ஆமா சொன்னா நம்புறேன். அதான் பதில். சொன்னா நம்புறையா? அல்லாவே அவர்கிட்ட வர்றான்னு சொல்லும் போது செய்தி கொடுக்குறான்னு நம்புறோம். இவர் போய் அங்க செய்தி வாங்குற என்னையா இருக்கு? படைச்ச இறைவனே வந்து இவரை தேடி ஆள் அனுப்புறாங்கிற நான் நம்புனவன், இறைவனை தேடி இவர் போனது என்ன விஷயம்?
இறைவன் இவரை தேடி அனுப்புறது பெரிய விஷயமா, இவரை கூட்டிட்டு வர சொல்றது பெரிய விஷயமா? எதுங்க பெரிய விஷயம்? ரெண்டுல எது பெரிய விஷயம்? ஒரு ஆளை கூட்டிட்டு வர சொல்ற யாரையும் கூட்டிட்டு வர சொல்லிடுவோமே. நானே என்னுடைய பிரத்யேகமான தூதரை அனுப்பி விட்டு அவருக்கு ஒரு செய்தியை பாஸ் பண்ணா நான் ரொம்ப மதிக்கிறேன்னு அர்த்தம். அதனால குடிச்சிருவா பேசிக்கிறோம்னு சொன்னா கொஞ்சம் மதிப்பு குறைவுன்னு அர்த்தம். அல்லாஹ் இவ்வளவு காலமா நான் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறேன், அவனுக்கு பிரத்யேகமான ரூஹுல் அமீன்கிற ஜிப்ரீல் அனுப்பி ஒவ்வொரு செய்தியும் அவன் சொல்லிட்டு போறான். அவன் சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லல, தேடி சொல்றான்னு நான் நம்புறக்கூடியனா அவரை கூப்பிட விட்டு பேசினாங்கிறது என்னையா இருக்குது, என்ன ஆச்சரியம் இருக்குதுல்ல? அதையே நம்பினவனுக்கு இது சின்ன விஷயம் தானேங்கிறாங்க. அதனாலதான் சித்திக் ரொம்ப நம்புறவர். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு தெரிஞ்சா அதுல ரெண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு சந்தேகத்துக்கு கூட அவர்கிட்ட இடம் கிடையாது. சித்திக்ங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி அவர் நிரூபிச்சு காட்டினார்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஃபில்டர் பண்ணதுனால தானங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் நடந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க. அவங்க மரணிக்கிறாங்க, மூத்தா போகலன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. உமர்லாம் அதில் சேர்ந்துக்கிட்டு சொல்றாரு, இவர் ஒரு ஆள் தானே சொல்றாரு, மூத்தா போலையா? அது எப்படி மூத்தா போகாம இருக்க முடியும்? மனுஷன மூத்தா ஆகணுமே. ரசூலுல்லாஹி அவ்வளவு பிரியம். அந்த இடத்துல அவர் தான் நின்று ஃபைட் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கிறத ப்ரூவ் பண்ணலான்னு அடக்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. 3 நாளாச்சு அடக்கம் பண்றதுக்கு. அப்ப அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ண வச்சு அடுத்த ஆட்சியை வச்சு அந்த இஸ்லாத்தை அதே நிலைமையில ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன மாதிரி கொண்டு வந்த பொறுப்பு அபூபக்கர்ட்டான இருக்குது. அந்த அளவுக்கு இந்த மேராஜின் மூலமா அவர் சித்திகா இருந்த மாதிரி காலமெல்லாம் அது மாதிரி இருந்தார். அந்த மாதிரி ஸ்டடியா இருந்தார். கடைசி வரைக்கும் அந்த ஈமான்ல என்ன செய்யல, அசைக்கவே முடியல. அவருடைய ஈமான்ல ஒரு தட்டுலையும் உலக ஈமானை எல்லாம் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் ஈமானை ஒரு தட்டில் வச்சா அவருடைய தான் கனமா இருக்கும்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் நீக்கிட்டு நபிமார்கள் ஈமானை விட கனம்னு நினைச்சிடக்கூடாது. நபிமார்களை தவிர்த்துட்டு மற்ற மனிதர்களுடைய ஈமானை எல்லாம் ஒரு தட்டுலையும் அபூபக்கருடைய ஈமான ஒரு தட்டுலையும் வச்சா அவருடைய ஈமானுடைய கணருக்கு அதுக்கு நிகராக முடியாது. அதனால கொஞ்சம் கூட அவரை கலக்கம் அவ்வளவு பிரியம் வச்சிருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் கூட அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கலக்கம் கூட வரல, ஒரு குழப்பம் கூட வரல. ரொம்ப தெளிவா ரொம்ப ஸ்டெடியா கடைசி வரைக்கும் நின்றார். அந்த மாதிரி தயாரிப்பதற்கு இந்த மேராஜ் என்ற ஒரு நிகழ்ச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில உதவுனுச்சு. இந்த மேராஜ்ங்கிற சம்பவத்தை வைத்து உதவுனுச்சு. இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இதுல மேராஜை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்குது. இந்த மேராஜை பற்றி மேராஜுக்குன்னு அந்த காலத்தில் ஒரு பயான்லாம் சிறப்பு பயான்லாம் போடுவாங்க. அதுல என்னன்னு கேட்டா வாயில வந்ததெல்லாம் என்ன செய்யறது, மேராஜுங்கிற பேர்ல விட்டு அடிக்கிறது. இதுல ரொம்ப கொடூரம் என்ன தெரியுமா, மேராஜுடைய சம்பவத்துல ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்கல்ல, அப்ப போய் அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொன்னானா, முகமது கொஞ்சம் மெதுவா பேசு. எப்படிலாம் கட்டுறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் சொன்னானா, முகமது கொஞ்சம் மெதுவா பேசு. என்னத்துக்கு எல்லாம் மெதுவா பேசணும்? இல்ல அந்த தொட்டில அப்துல் கார் ஜிலானி தூங்குறாரு. அப்துல் கார் ஜிலானி நான் கேட்டிருக்கிறேன், மார்க்க அறிஞர்கள் மேராஜ் பயான் என்ற பெயர்ல பேசியதை என்னுடைய சிறுபிராயத்தில் கேட்ட அப்படி இன்னைக்கு பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருக்குது. அப்ப அல்லாஹ்ட்ட பேசும்போது அல்லாஹ் சொல்றானா, என்ன நீ சத்தம் போட்டு பேசுற, தொட்டில தூங்கிட்டு இருக்காரு அப்துல் கார் ஜிலானி, முஹைதீன் அப்துல் கார் ஜிலானி தூங்குறாரு, அவர் முடிச்சிட போறாரு, மெதுவா பேசுனான் அல்லாஹ். அப்ப இது எப்படி வருது, மேராஜ்ங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்துல் கார் ஜிலானிங்கிறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 500 வருஷத்துக்கு பிந்தினவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போய் வஃபாத்தாகி 500 வருஷத்துக்கு பிந்தினவராக்கு யாரு, அப்துல் கார் ஜிலானி. இவரு அங்க எதுக்கு போறாரு, அங்க இருக்க சான்ஸே இல்லை. அங்க தொட்டில குழந்தையா இருக்காருங்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எத்தனையோ கதைகளை கட்டின மாதிரி அவருக்கு இந்த மேராஜில் ஒரு அந்தஸ்து கொடுத்துருவோம். ரசூலுல்லாஹ் மேல உள்ள மரியாதையை விட அவர் மேல மரியாதை கூட்டணுங்கிறான்னு இவங்க திட்டமே. இந்த தர்கா வழிபாட்டுக்காரங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே போயிடணும், அதுக்கு மேல இந்த மகான் பெரியார்களை கொண்டாந்து வைக்கணும். அதான் அவங்களுடைய திட்டமே. இன்றைக்கு நீங்க பார்க்கலாமே, இன்றைக்கு நீங்க பாருங்க பள்ளிவாசல்ல எத்தனையோ பயான்கள், நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. பள்ளிவாசல்ல ஒரு அசரத்து பயான் பண்ணுவார். பயான் பண்ணும்போது அல்லாஹ் பத்தி எல்லாம் பேசுவார். இப்படி உட்காந்து உட்காந்துட்டே இருப்பான், ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியும் பேசுவார். அப்போ சும்மா கேட்டுட்டே இருப்பான். திடீர்னு நினைச்சுவாரு, முஹைதீன் அப்துல் கார் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்லி இருக்கிறார்கள், உட்காந்துக்குவான், கேட்கவன்லாம். அந்த பேரு அல்லாண்டு சொல்லும் பொழுது ஏற்படாத அந்த புல்லரிப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லும் போது ஏற்படாததெல்லாம் இந்த அப்துல் கார் ஜிலானி சொல்லும் போது இவனுக்கு ஏற்படும். அதுவா ஏற்படுறது இல்ல, அவனும் ஏற்படுற மாதிரி சொல்லுவான். சொல்லக்கூடியவனு சும்மா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு மொட்டையா சொல்லுவான். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ்வுக்குள்ள அடமொழி. அவரை சொல்லுவதா தானே தெரியுமா, மாஷூக ரஹ்மானி மஹபூப சுபஹானி கிந்தியில நூரானி, என்ன
கௌசுல் ஆலம் கதசனா அப்படின்னு என்னத்தையோ போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடைமொழியை கொடுக்கறதுலயே இவர் அவரை விட பெரிய ஆளுகள் இருக்குன்னு நினைப்பு உண்டாக்குவான். அல்லாஹ்வை விட சொல்றாலும் அப்படி சொல்றாங்க. கேட்கிறாள் மேல மட்டும் தப்பு இல்லை, கேட்கிறாள் மேலே தப்பு இருந்தாலும் சொல்றவன் எப்படி பண்றான், அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு கொடுக்காத அடைமொழி இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். இப்படி இந்த அப்துல் காதர் ஜிலானிய அல்லாஹ் ஆக்குறதுன்னு இவங்க முடிவு பண்ணி அல்லாஹ்வுக்கு நிகராகவே ஆக்கி இந்த யாக்குத்துபா பைத்தெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்களே, எல்லாம் என்ன அல்லாஹ்வுக்கு நிகராக அவர் ஆக்குறது, அல்லாஹ்வுக்கு மேல ஆக்குறது. அந்த மாதிரிலாம் பண்ணி மேராஜில் கூட கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. அல்லாஹ் பேசும்போது அவர் தொட்டில அல்லாஹ்வுடைய புல்லே நாக்குறாங்களாம். அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு விளங்குதா? அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு தொட்டில கிடக்கிறாருன்னா இவர் அல்லாஹ்வுக்கு புல்லேன்னு அர்த்தம். மற்றவங்க எப்படி அல்லாஹ்வுக்கு ஈசாவை மகன் சொல்றாங்களோ, உசைர மகன் சொல்றாங்களோ, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் முகமது. அப்துல் காதர் ஜிலானி அல்லாஹ்வுடைய புல்ல யாவும் வச்சுக்கிறங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல தொட்டில அவர் தூங்கியிருக்காருன்னா அல்லாஹ் பிள்ளையாக அவரை எடுத்துக்கொண்டான்னு சொல்ல வர்றாங்க. அப்படி ஒரு மறைமுகமா சொல்வதற்காக யூதர்களுடைய சதி திட்டத்துக்கு பலியாகி மார்க்க அறிஞர்கள் மௌலவிமார்கள் எல்லாம் இவரை மேராஜுங்கிற பேர்ல இப்படியான ஒரு கதைகளை எல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய மேராஜை பற்றி கதை இருக்குது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த கதைகள்ல போய் விமர்சிச்சு இருக்க வேணாம். இப்ப சொன்னதுக்கு மேல மேராஜில் ஒண்ணும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ மேராஜ் சம்பந்தமா உங்களுக்கு தொகுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த ஹதீஸ்ல சொன்னதுக்கு மேல வேற எது நடந்ததாக சொன்னாலும் என்னது அது பொய் அல்லது இட்டு கட்டப்பட்டது அல்லது பலவீனமான செய்திகள் தான். அதை நீங்க தெளிவாக வழங்கிக்கணும். இப்படி மேராஜை பத்தி உள்ள பொய்யான கதைகளை எல்லாம் நம்ம ஒன்னே விவரிச்சு சொல்ல வேண்டியதில்லை. அல்லாவும் ரசூலுல்லாஹ் கட்டி பிடிச்சதெல்லாம் சொல்றாங்க. இது கட்டி பிடிக்கும் போது அப்படியே ஒரு திரை இருந்துச்சான், இந்த திரையை போட்டு எல்லாம் கட்டி பிடிச்சானா, அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை, இதெல்லாம் கதந்து விளங்கிக்கிறங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு மக்கா வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவம் மேராஜ் என்பது. நிறைய பேரை இழந்திருக்கிறாங்க, அது ஒண்ணு. அதே மாதிரி மக்காவில் நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஒட்டிய அபு தாலிபு ஹதீஜா நாயகிலாம் மரணித்த பிறகு தாயிஃப்ல உள்ள ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, அது ரொம்ப பிரபல்யமான ஒரு சம்பவம் இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனது, அந்த சம்பவத்தை பாடல்களாகவும் அதைகளாகவும் தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாகா ரசூல் நபி நடக்கையில பாவிகள் செய்த கொடுமையினை என்னை பார்த்தால் நெஞ்சம் உருகுதம்மான்னு படிக்கிறார்ல, இப்படி பாட்டுலாம் வந்துருச்சு தாயிஃபை பத்தி. ஆனா இந்த தாயிஃப் சம்பந்தமாக சொல்லக்கூடிய அந்த வரலாறு இருக்குல்ல, கொஞ்சம் கூடுதலா கற்பனை பண்ணியிருக்கிறாங்க. தாயிஃப் நிகழ்ச்சின்னு இருக்க இவங்க சொல்லக்கூடிய அந்த வர்ணனை உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்ததற்கு எந்த ஹதீஸ் நூல்லையும் ஆதாரம் கிடையாது. தாயிஃப்ல இவங்க சொன்ன மாதிரி வர்ணிக்கிறாங்கல்ல, எப்படி இருக்குது தாயிஃபை பத்தி கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது ஹதீஸ்கள்ல. அதாவது உஹதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ரீதியாக ரொம்ப துன்பப்படுத்தப்பட்டது உஹது போர்க்களத்துல நமக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மற்ற நேரத்துல எல்லாம் வாயினால துன்பப்படுத்திருப்பாங்க, திட்டுனாங்க, பேசினாங்க. உடல் ரீதியாக துன்பப்படுத்தினது இந்த விட்ட குடலத்துக்கு வச்சாங்க, அது ஒரு சின்ன ஒரு துன்பம். உடல் ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய துன்பத்திற்கு ஆளானது உஹது போர்ல நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு துன்பத்துக்கு ஆளானாங்க, பல்லு உடைக்கப்படுது, ரத்தம் சிந்துற துன்பத்தை நான் சொல்றேன். அதாவது துன்பத்துல 2 வகை இருக்குங்க, திட்டுறது, பேசுறது, கிறுக்கங்கிறது, பைத்தியக்காரங்கிறது, சோறு கொடுக்காம ஆக்குறது, ஊர் விளக்கம் பண்றது, இதுகெல்லாம் ஒரு துன்பம். இது ஒரு வகை துன்பம். இன்னொரு வகை துன்பம் என்னன்னா அடிக்கிறது, உதைக்கிறது, மிதிக்கிறது, ரத்தம் சிந்துற மாதிரி ஆக்குறது, இது ஒரு துன்பம். மற்றவர்கள் எல்லாம் இந்த உடல் ரீதியான துன்பத்தை நிறையவே அனுபவிச்சாங்க. பிலால் அளவுக்குலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்கல. பிலாலை போட்டு மிதிச்சாங்க, அப்படி ஒரு சித்திரவதைலாம் பண்ணல. அந்த குலத்தினுடைய மரியாதைக்காக வேண்டி அபு தாலிபு அந்த குறைஷி குணம் அதுல கை வைக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படிலாம் பண்ணல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் ரீதியாக ஒரு பெரிய துன்பத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உஹது போர்ல அடைஞ்ச துன்பம் பெரிய துன்பம். எப்படிப்பட்ட துன்பம்? பல்லு உடையுது. பல்லு உடையுதுன்னு சும்மா சாதாரணமா எடுத்துக்க கூடாது. சும்மா உடையிற பல்லு வேற. பல்லு உடையுதுன்னா களத்துல வாழேந்தி போர் செய்யும் பொழுது எதிரிகளுடைய வாழ்வுடைய தாக்குதல்ல பல்லு உடையுதுன்னா அந்த வேகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். வெட்டுல உடையுது. பல்லு வாயில வெட்டி அது பல்லு செதறி போய் பல்லு உடைஞ்சுன்னு அது சாதாரணமா எடுத்துட்டு போறாங்க. என்ன பல்லு உடைகிறது அல்லது பல்ல பார்த்து கரெக்ட் அப்படி வரும். எனக்கு போர்ல பல்லு உடைஞ்சது ஒரு அடையாளம். அதை விட என்ன நடந்துச்சுன்னா முகத்துல கடுமையான காயங்கள். எந்த அளவுக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது நபியுடைய முகத்திலே இரத்த சாயம் பூசியவர்கள்
எப்படி வெற்றி பெறுவார்கள்ங்கிறாங்க. பல்லு மட்டுமா உடைஞ்சப்ப முகமெல்லாம் ஆட்டி வெட்டு, தழும்புகள் வெட்ட அந்த வாள்ல கிட்ட நெருங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்தில் நின்று போர் செய்வார்கள். மற்ற தளபதிகள் மாதிரி ஆர்டர் பண்ண மாட்டாங்க, அவங்களே தளபதியாக இருப்பார்கள், அவர்களே உள்ள ஊடுருவார்கள், அவர்களே ஆயுதம் தாங்கி போராடுவார்கள். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அந்த மதீனா வாழ்க்கையில போர்கள்னு தனியாக நம்ம சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச போர்கள் எப்படி இருந்தது, ஒவ்வொரு போர்களையும் வர்ணிச்சு தனித்தனியா பிரிச்சு என்ன செய்வோம், இந்த மக்கா வாழ்க்கை முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு அம்சமான பிரிச்சு சொல்ல போறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வீரம், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, ரசூலுல்லாஹ்வுடைய நாணயம், ரசூலுல்லாஹ்வுடைய துணிவு, இப்படின்னு ஒவ்வொரு வகையா என்ன செய்வோம், எளிமை, அடக்கம், இதெல்லாம் பிரிக்குவோம். அதுல போர்க்களத்தை பற்றி வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த உஹது போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லும் உடைக்கப்படுது, வாழ்நாள வெட்டி உடைக்கப்படுது. பல்லு உடைக்கப்படுதுன்னா வாழ்நாள வெட்டி என்ன செய்யப்படுது, உடைக்கப்படும். ஒரு வாயெல்லாம் வெட்டிப்பட்டிருக்கும், மூஞ்சிலாம் ரத்தக்கார பூசப்பட்டிருக்கு. இதை சஹாபாக்களுக்கு மத்தியில் ரொம்ப எந்த அளவுக்குன்னா மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்க. அப்ப விளங்கிருங்களேன், அந்த உஹது போர்ல நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டா, பல்லு உடைஞ்சவனாச்சு மூர்ச்சையாகி விழுவானா? பல்லு உடைஞ்சவன்லாம் மூர்ச்சி மயக்கம் போட்டு விழுந்துடுறானா? விழுவ மாட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன கதி ஏற்படுதுன்னா, பல்லு உடைஞ்சதை மட்டும்தான் சொல்லிட்டாங்க. பல்லு உடைந்த நேரத்திலும் எங்கள் பெருமான பின்வாங்கி ஓடவில்லை எங்கள் பெருமான, இது ஒண்ணுதான் சொல்றாங்க. பல்லு மட்டுமா உடைஞ்சிச்சு, பல்லுங்கிற ஒரு சின்ன விஷயம் அதை விட பெருசெல்லாம் நடந்துச்சு. அந்த மூஞ்சி விகாரப்படுத்தப்பட்டுச்சு, பல முனையில வெட்டப்பட்டுச்சு. அதுல ஒரு பல்லு ரெண்டு பல்லும் விழுந்துச்சு, ரெண்டு முன்பொருட்களும் நினைஞ்சிச்சு விழுந்துச்சு. அப்ப இவ்வளவு பெரிய துன்பத்தை பற்றி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இந்த பத்ர்ல உஹதுல எந்த அளவுக்கு துன்பம்னா மூர்ச்சையாக விழுந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்கன்னு வதந்திகள் பரவுது. உஹது போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் போட்டு விழுந்த உடனே முகமது இறந்து விட்டார்னு பரவுது. சஹாபாக்கள்லாம் பின்வாங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் அது. அது உஹது போரை நம்ம விளக்கும் போது வச்சுக்கிடுவோம். அப்ப கேட்கிறாங்க, அந்த உஹது போர்ல பட்டீங்களே கஷ்டம், அதுக்கு நிகரா எந்த கஷ்டமாவது நீங்கள் பட்டிருக்கிறீர்களா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா, அதை தாண்டி ஒரு இடத்துல கஷ்டப்பட்டிருக்கிறேன். அது என்ன தாண்டி பட்டிருக்கிறேன்? சகீஃப் கோத்திரத்தார். சகீஃப்னா தாயிஃபில் இருந்தவங்க. சகீஃப் கோத்திரத்தார்னு சொன்னா அவங்க தான் தாயிஃப்ங்கிற ஊர்ல கோட்டை கட்டி தனி ராஜ்யமாக பெரிய கோட்டையே இருக்கு தாயிஃப்ல. இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து அதை முற்றுகையிட்டு பின்னாடி அதை கைப்பற்றினாங்க. போர் செய்து பல நாட்கள் முற்றுகையிட்டு தாயிஃபையெல்லாம் நினைஞ்சாங்க தன்னுடைய கைவசத்தில் எடுத்தாங்க. பிந்தி மதீனாவுக்கு போன பிறகு அந்த கோட்டையெல்லாம் அங்க இருக்கு. கோட்டை கொத்தளத்தோட பெரிய ராஜ தர்பாரோட வாழ்ந்தவர்கள் சகீஃப் கோத்திரத்தார்கள். அதனுடைய தலைவனாக இருந்தவன் அப்து யாலின்னு பேரு. புகாரில் வரக்கூடிய செய்தி இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்த இந்த அப்து யாலில் இருக்கான அவன் படுத்தின பாட்டை விட அதிகமானது என் வாழ்க்கையில் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இவ்வளவுதான் ஹதீஸ்ல கிடைக்கிறது. தாயிஃபில் நடந்தது இருக்குது, அது உஹதை எல்லாம் மிஞ்சினது. அது என்னென்ன செஞ்சாங்கன்னு வரல. ஒவ்வொருத்தரும் தோது போல என்ன செய்யறது, கதையை நல்ல விட்டு எரிஞ்சாங்க, அப்புறம் சொல்ல விட்டு எரிஞ்சாங்க, முள்ள தூக்கி போட்டாங்க, இப்படின்னு ஒண்ணு. அது ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுல, அந்த ரொம்ப கஷ்டத்தை விவரிக்கணும்ல, விவரிக்கிறதுக்காக வேண்டி அப்படி கொஞ்சம் அப்படி சேர்த்துக்கிறது. உதாரணமா அய்யூப் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லும் என்ன செய்யறான், அவர் ரொம்ப சோதிச்சோன்னு அல்லாஹ் சொல்றான். அய்யூப் நபியை பத்தி சொல்லும் பொழுது அப்புறம் ரொம்ப சோதிச்சோம், இன்னா வஜத்னாஹு சாபிரன், சோதனையில் அவர் பொறுமையாளராகத்தான் நாம் கண்டோம். நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், அவர் ஒரு நல்ல அடியாரா இருந்தாருன்னு சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து அய்யூப் நபியை சொல்றான். இவ்வளவுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹதீஸ்லயும் இவ்வளவுதான் இருக்குது. நம்மால என்ன பண்றாங்க, அய்யூப் நபி சோதனை உடனே கதை கிளப்புற. அப்படியே எப்படி சோதனை தெரியுமா, இப்படி நோய் வந்துச்சு, புழுத்து போச்சு, புழுக்கள் எல்லாம் கீழே விழுவும், பிடிச்சி அந்த சரங்களை போட்டுக்கிடுவாரு, நல்லா தின்னு அப்படின்னு சொல்லி அந்த யூசுப் நபி சொல்லு, யார் அய்யூப் நபி சொல்லுவாரு, நடக்கவும் முடியாது, பொண்டாட்டி கூடையில வச்சு தூக்கிட்டு நினைச்சுவாங்க, ஒரு இடத்துக்காக போவாங்க. இவங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இதெல்லாம் ஹதீஸ்ல கிடையாது. என்ன இருக்குதுன்னா அவரை சோதிச்சோன்னு இருக்குது. என்ன மாதிரி சோதிச்சோன்னு தெரியல, நம்ம தாங்க முடியாம சோதிச்சிருக்கிறாங்கன்னு விளங்கிற வேண்டியதான். அல்லாஹ் தாங்க முடியாம அவரை சோதிச்சிருக்கான், பல வகையில சோதிச்சிருக்கிறான். வேற யாருக்கும் கொடுக்காத ஒரு சோதனையை அவர் கொடுத்திருக்கிறான். இதுக்கு ஏன் நீங்க கற்பனையை செலுத்தணும், அது இப்படித்தான் இருக்கிறதுக்கு செய்யணும். அதே மாதிரி தாயிஃப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த ஹதீஸ் வாசகத்திலிருந்து விளங்குது. உஹதில் பட்டதை விட கூடுதலாக அந்த அவன் படுத்தின பாடுதான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு, சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்த அப்து யாலில், அவன் தான் அந்த தலைவன், அந்த ஊருக்கு ஜமாத் தலைவன், அந்த ஆட்சிக்கு தலைவன். அவன் படுத்தின பாடு இருக்குது, அதான் ரொம்ப கொடுமையானது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினால சொன்னது.
சஹீஹுல் புகாரியில இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்ப இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவ்வளவு படிச்சிருக்கிறாங்க. உஹதுல நடந்துச்சுலங்க, உஹதுல என்ன நடந்துச்சு, ரத்தம் சிந்தி மூர்ச்சையாகிற அளவுக்கு உடல் ரீதியான துன்பத்திற்கு ஆளானாங்க. அதை விட கூட பண்ணிருக்காங்க. மிதிச்சிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், வெட்டி இருக்கலாம், குத்தி இருக்கலாம். இதுதான் அடிச்சு சொல்லலாதானா, கல்லதான் விட்டு எரிஞ்சான். அது கதையா ஜோடிக்க கூடாதுன்னு தாயிப் நகரத்து வீதியில இதெல்லாம் நடக்கலாம் போகல. அவனை போய் சந்திச்சு தாவா கொடுத்தாங்க, தலைவனை போய் சந்திச்சு அவன் போட்டு மிதிக்கிறான். அவன் என்னென்ன பண்ணானோ, கட்டி வச்சானோ, சவுக்கால அடிச்சானோ, அவன் எப்படி எப்படி துன்பப்படுத்தினானோ அதுகளெல்லாம் ஆதாரபூர்வமான அறிவிப்புகள்ல வரல. நம்ம எந்த அளவுக்கு நினைக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரில் பட்ட அளவை விட அதிகமான சிரமத்தை அந்த தாயிஃப்ல வந்து இருக்கிறாங்க. உடல் ரீதியான துன்பம்னா ஏச்சி பேச்சு இல்லை, உடல் ரீதியான ரத்தம் சிந்துற துன்பம் இருக்குல்ல, அந்த துன்பம் அதிகமாக அவங்க வாழ்க்கையில சந்திச்சது தாயிஃப்ல தான். இதை வந்து நம்ம இப்படி நம்பினா போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ரொம்ப அடி போத மிதி ரத்தம் சிந்துனது அந்த மாதிரி துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டது அது தாயிஃபுக்கு போயிருக்கும் பொழுதுதான் இந்த அளவுக்கு தான் நமக்கு ஆதாரபூர்வமாக கிடைக்குது. சில கதைகள்லாம் என்ன செய்வாங்க, வந்தாங்க மலக்கெல்லாம் வந்தாங்க, 3 பேர் என்னட்டு உத்தரவிடுங்கள், 2 மலைக்கு இடையில வச்சு நசுக்கி விடுகிறோம்ட்டாங்க. இதெல்லாம் வந்து சைகான ரிவாயத்தில் இல்லை. சில ஹதீஸ் நூல்கள் இது இருக்குது. அவர்கள் இல்லாட்டாலும் அவர்கள் சந்ததிகளாவது திருந்தட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கலாம் வருதுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவங்க தான், அதுக்காக வேண்டி சொன்னாங்கிறது சரியான ஆதாரம் இருக்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெருந்தன்மையான ஆள் தான். ஆனா அப்படி சொன்னார்கள் என்பதற்கு சைகான ரிவாயத்தில் என்ன இல்லை, ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இல்லை. இது பலவீனமான ஹதீஸுகள்ல இது மாதிரி சில நூல்கள்ல எழுதப்பட்டிருக்குது. இதையும் நம்ம வந்து யாபத்தில் வச்சுக்கிறோன்னு. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் அதாவது ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடி மக்கா வாழ்க்கையில சந்திச்ச சம்பவங்கள்ல இது ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில உள்ள இன்னொரு சம்பவம் வந்து ஹிஜ்ரத்துங்கிற பயணம். ஹிஜ்ரத்துன்னு ஒரு பயணத்தை அவங்க மேற்கொள்றாங்க. இந்த ஹிஜ்ரத்து பயணம் இருக்குத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கஷ்டப்பட்டு போனாங்க மாத்திரம் நீங்க விளைவிக்க கூடாது. பெரிய ஒரு ராஜதந்திரி, அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் இல்லைங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான ராஜதந்திரி. அவர் திட்டம் போட்டாங்கன்னா அப்படி அவ்வளவு அழகா காய் நகர்த்துறதுலையும் பிளான் பண்றதுலையும், ஒரு ஆட்சி தலைவன் ஒரு அரசியல் தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ள அதுக்கான முறைகேட்டில் கையாளுறது இல்லை. எந்த அளவுக்கு அழகா பக்குவமாக காய் நகர்த்தணுமோ அந்த மாதிரி நகர்த்துவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா திட்டம் போடுவாங்க. இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு செஞ்சிடக்கூடாது சில காரியங்களை. சில காரியங்கள் செய்வதற்கு 1 வருஷம் தேவைன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கான ஏற்பாடுலாம் செய்யணும். சில காரியம் இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு கிலோ அரிசி வாங்க வேண்டியிருக்குன்னா இதுக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு திட்டம் போட வேண்டியதில்லை. இப்ப யோசிச்சு இப்ப போய் வாங்கிட்டு வந்துடலாம். இது வேற விஷயம். ஆனா வேற வேற சில விஷயங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணா தான் அது சக்சஸ் ஆக முடியும், வெற்றிகரமாக அந்த காரியத்தை நடத்த முடியும். அப்ப இந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்தை அல்லாஹ் அனுமதி கொடுத்து அவங்க போனது ஒரு பக்கம் இருந்தாலும், ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகா நகர்த்துறாங்க. காயை எப்படி நகர்த்துறாங்க, எந்த ஊருக்கு போகலாம் இது இது அப்பவே முடிவு பண்ணிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊர்ல இருக்க முடியாது, இங்க இருந்து கொண்டு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு விளங்கிடுறாங்க. ஆனா வாலி வருது போங்க, நல்லா விளங்கிருங்க. இப்ப இங்க இருந்து ஒன்னும் செய்ய முடியலங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஊருக்கு போறோம், அங்கேயும் போட்டு மிதிச்சாண்டு வைங்க, இது தேவையா? அப்புறம் சரி மக்காவில் போட்டு மிதிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி வேற ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊர்லயுமே மிதிச்சாண்டா அங்க இன்னொரு ஊரா? அப்ப போகும்போது என்ன செய்யணும், இங்க என்னென்னலாம் படுறாங்களோ அது வரக்கூடாது. அப்ப சரியான ஒரு பேசிக்கை உண்டாக்கணும், ஒரு அடித்தளத்தை உண்டாக்கணும். அந்த அடித்தளத்தை உண்டாக்கி கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து முன் ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் எல்லாம் செய்யறாங்க. அவங்களும் ஒரு ராஜதந்திரியா இருந்தாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல இருந்து. அப்ப கனவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுது. என்ன காட்டப்படுதுன்னா, அவர்கள் இந்த மக்கா விட்டு புறப்படுற மாதிரியும் புறப்பட்டு ஒரு ஊருக்கு போற மாதிரியும், அந்த ஊர்கள் எல்லாம் பேரிச்ச மரங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிற மாதிரியும் அது வந்து ஒரு கனவுல காட்டப்படுது. விழித்தவன அபூபக்கர் சொல்றாங்க, நான் எந்த ஊருக்கு பயணமாக வேண்டும் என்பதை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டினான். அந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது அது யஸ்ரிபு, மதீனாவுக்கு பேர் யஸ்ரிபு தான், அந்த ஊருடைய பேர் மதீனா கிடையாது. இப்ப அது மதீனான்னு ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பேர் என்ன, யஸ்ரிப். யஸ்ரிப்புங்கிற ஊரா தான் தெரியுது, அங்கதான் பேரிச்ச மரங்கள்லாம் ஜாஸ்தி.
அந்த அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது எஸ்ரிப்பு ஊரைத்தான் அல்ல எனக்கு காட்டினா, அங்கதான் நாம் போக வேண்டி இருக்கும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்றாங்க அபூபக்கர்ட்ட. அவர் அதுக்கு போறதுக்காக தயாரிப்புல இருக்காரு. அந்த அளவுக்கு முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டாங்க. அப்ப மதீனாவுக்கு திடீர்னு போய் சேர முடியுமா? அங்க போய்கிட்டு இதே மாதிரி அவங்களும் போட்டு உதச்சாங்க, என்ன பண்றது? அங்க அடுத்த ஹிஜ்ரத்தா பண்ண முடியும். அதனால என்ன பண்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜிக்கு வருவாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஹஜ்ஜிக்கு வருவாங்க. ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்குலாம் அந்த மக்கள் வருவாங்க பல ஊர்கள்ல இருந்து. அப்ப இந்த மதீனாவாசிகள் எங்க இருக்கிறாங்கன்னு விசாரிச்சு அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி மதீனாவாசிகள் அப்பவே கவர் பண்றாங்க. அங்கேயே இவங்க தயார் பண்ணி இந்த ஆட்களை அங்க ஒரு டீமை முதல்ல தயார் பண்ணணும். நம்ம போகாமலேயே அங்க ஒரு வேலை நெட்வொர்க் பண்ணி வச்சுக்கணும். பண்ணி வச்சுட்டு போகும்போது அங்க வரவேற்பு கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிளான் பண்றாங்கன்னா, இங்க சகிச்சுக்கிறோம், அங்கேயும் போயிட்டு அப்படி பண்ணக்கூடாது. நாம போறதுக்கு முன்னாடியே போகும் பொழுது அங்க கூடி நின்று அந்த மக்கள் நம்மளை வாங்கன்னு கூப்பிடணும், ஓடியா வெளியே விரட்டக்கூடாது. அந்த மாதிரி வேலை செய்யணுங்கிற அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜி சீசன்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மக்களை எல்லாம் மதீனாவிலிருந்து வர்றாங்கல்ல அவங்க எல்லாம் போய் பார்க்கறது, பார்த்து அழகா அப்படி வளர்க்கிறது, இப்படியே விளக்கி 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 அவங்கள வந்து தயார்படுத்துறது. இப்படி ஒரு 2 கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டீமை ரெடி பண்றாங்க. முதல் தடவையாக 12 பேர். அதுல வந்து அக்கபத்துல் ஊலான்னு சொல்லுவாங்க, பையத்துல் அக்கபத்துல் ஊலா, அக்கபா உடன்படிக்கைன்னு அதுக்கு பேருங்க. அக்கபாண்டா அந்த மதீனாவுடைய மக்காவுடைய கணவாய் பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அந்த பள்ளத்தாக்குல வந்து அவர்கள் ரகசியமாக சந்தித்து மதீனாவாசிகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்ட ஒரு உறுதிமொழி இருக்குல்ல, அதுக்கு தான் அக்கபான்னு சொல்லுவாங்க, அக்கபா உடன்படிக்கைன்னு. இப்படி வந்து 2 கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அக்கபாங்கிற உடன்படிக்கையை பண்ணி அந்த மக்களை தயார்படுத்துறாங்க. முதல் தடவையாக 12 பேர், முதல் தடவையாக 12 பேர் மதீனாவிலிருந்து அவங்கள செலக்ட் பண்றாங்க. ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள்ல தகுதியான 12 பேர். அப்படியே அது ஒரு மாசம் இருப்பாங்க ஹஜ்ஜிக்கு வந்தாங்கன்னா. அந்த ஒரு மாசத்துல நான் பார்த்து ஒரு 12 பேரை ரெடி பண்ணி அவர்களை வந்து ஒரு இடத்துல வர சொல்லி இந்த இஸ்லாத்தை சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. கரெக்டு தான், நீ சொல்ற சரிதான். அப்ப ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு உறுதிமொழி ஒன்று எடுக்கிறாங்க அந்த 12 பேர். அந்த 12 பேர்ல முக்கியமாக உள்ள ஒருவர் யாருன்னா உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு. உபாதா பின் சாமித் அவரே சொல்றாரு, நான் லைலத்துல் அக்கபாவுல அக்கபா உடன்படிக்கையின் போது அதுல ஆஜராகி இருந்த 12 பேர்ல நானும் ஒருவன். இவர்களுக்கு பேர் நுக்கபான்னு பேர், தேர்வு செய்யப்பட்டவர்கள். அதாவது நாளைக்கு வந்து மதீனாவில் ஒரு களம் அமைப்பதற்காக வேண்டி களப்பணி ஆற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நுக்கபாக்கள்னு பேரு. அந்த 12 நுக்கபாக்கள்ல நானும் ஒருவனாக இருந்தேன் என்று உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 12 பேரை கூப்பிட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. என்ன உறுதிமொழி? ஃபர்ஸ்ட் உறுதிமொழி, அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு நீங்க எதையுமே இணை வைக்க கூடாது. அதுக்கு முதல் உறுதிமொழி தரணும். அது எந்த கட்டத்திலையும் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக யாரையும் எதையும் என்ன செய்யக்கூடாது, கருதக்கூடாது. இரண்டாவது வலா தஸ்ரிகு, நீங்கள் வந்து திருடக்கூடாது. வலா தஸினு, விபச்சாரம் செய்யக்கூடாது. வலா தக்துலு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளை கொல்லக்கூடாது. அந்த உசுரோட கொல்ற வழக்கம் இருந்துச்சுல, அதை நீங்க பண்ணக்கூடாது. வலா தஅது பி புஹ்தானின் தஃப்தருனஹு பைன ஐதீக்கும் வஅர்ஜுலிக்கும், நீங்க வந்து கண்டும் காணாமலும் இட்டுக்கட்டி சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி கூட குறைய போட்டு சொல்றது, இந்த இட்டுக்கட்டுற சமாச்சாரத்தை யாருக்கு எதிராகவும் செய்யக்கூடாது. வலா தஅசு ஃபீ மஅரூஃபின், நல்ல விஷயங்கள் சொல்லும் பொழுது அதுல எதிர்க்க கூடாது. நல்ல விஷயங்கள்ல மாறு செய்யக்கூடாது, எதிர்க்க கூடாது. இதை யாராவது நீங்கள் வந்து முழுமையாக நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. யாராவது இந்த உடன்படிக்கையை மீறி இந்த பாவங்களை செய்து விட்டீர்களே ஆனால், எதை செஞ்சிடறது, திருடக்கூடாதுன்னு திருடிட்டீங்க, விபச்சாரம் பண்ணக்கூடாது பண்ணிட்டீங்க, குழந்தையை கொல்லக்கூடாது கொண்டுட்டீங்க, இட்டு கட்டக்கூடாது பண்ணிட்டீங்க, நல்ல விஷயங்களை இருக்கக்கூடாது ஏத்துட்டீங்க, இப்படி யாராவது இதில் உள்ள ஒரு தப்பை செய்து இந்த உலகத்தில் அதற்கு ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் ஃபஹுவ கஃபாரத்துன் லஹு, அதுவே அவருக்கு அந்த பிராயச்சித்தமாக மாறிவிடும். மறுமையில் அல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டான். அதுக்கு தண்டனை கொடுத்துட்டா, திருடுறான் கையை வெட்டி விட்டோம், அங்க அவருக்கு அதுக்கான அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். ஒமன் அசாப மின் தாலிக ஷையன் சும்ம சத்ரஹுல்லாஹ்,
இந்த பாவங்களை யாராவது செஞ்சு அல்ல அதை மறைச்சிட்டாண்டு வைங்க, யாருக்கும் தெரியல, ஆட்சியாளருக்கும் தெரியல, ஒருத்தருக்கும் தெரியல, மறைச்சு விட்டான் என்று சொன்னால் ஃபஹுவ அல்லாஹ், அவன் பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்குது. விரும்புனா மன்னிப்பான், விரும்புனா தண்டிப்பான். இதை ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு எனக்கு உறுதிமொழி செஞ்சு தர்றீங்களா என்று கேட்கிறாங்க. கேட்ட உடனே இதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் 12 பேர் என்ன செஞ்சோம், பையத்து செய்து கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் இந்த 12 பேர் மதீனாவை சேர்ந்த ஒரு 12 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல வந்து சந்திச்சு, ஹஜ் சீசன்ல சந்திச்சு உறுதிமொழி எடுக்கிறாங்க இந்த 12 பேர். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருதுன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடன்படிக்கையில சொன்னாங்க இல்லையா, அந்த உடன்படிக்கையில வேற சில செய்திகள்லாம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, துபாய் ஊனி, எனக்கு நீங்கள் பையத் செய்ய வேண்டும், அல சம்இ வத்தா, செவியுற்று என்னுடைய பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடப்பதாக என்னிடத்தில் உறுதிமொழி செய்ய வேண்டும். ஃபின் நிஷாத்தி வல் கஸ்லி, ரொம்ப சந்தோஷமான விஷயங்களா இருந்தாலும் சரி, சங்கடமான விஷயங்களா இருந்தாலும் சரி, எனக்கு என்ன செய்யணும், நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும். அதே மாதிரி அலன் நஃபகத்தி ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ரி, வறுமையிலையும் செல்வத்திலையும் செலவழிக்கணும். அல்லாஹ்வுக்காக செலவழிக்க சொன்னா என்ன செய்யணும், பொருளாதாரத்தை செலவு செய்யணும். அதுக்காக எனக்கு உறுதிமொழி கொடுங்க. அலல் அம்ரி பில் மஅரூஃபி வன் நஹி அனில் முன்கர், நல்லதை பிறருக்கு எடுத்து சொல்லி தீயதை தடுக்கிறது, அதற்காக வேண்டி நீங்க என்னிடத்தில் என்ன செய்யணும், உறுதிமொழி செய்யுங்க. அது மாதிரி வஅலா அன் தகூலு ஃபில்லாஹி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்க பேசும் பொழுது லா தஅஹுதுக்கும் ஃபீஹி லௌமத்துல் ஆயிமின், எவன் குறை கூறுறாங்கிறத பத்தி அதை அலட்சியமே படுத்திடணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுது குறை கூறுபவர்களுடைய அந்த விமர்சனத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, விமர்சனத்துக்கு பயப்படக்கூடாது. அடுத்து வஅலா அன் தன்சுரூனி இதா கத்தம்து இதா கதிம்து யஸ்ரிப, யஸ்ரிபுக்கு நான் வரும் பொழுது எனக்கு நீங்கள் உதவ வேண்டும். முதல்ல அட்வான்ஸ் போடுறாங்க பாருங்க, யஸ்ரிப் உங்க ஊருக்கு நான் வரும் பொழுது எனக்கு வரப்போறேன்னு முன்னாடி சொல்றாங்க நடத்தினானே, நான் உங்க ஊருக்கு வரும் பொழுது எனக்கு நீங்கள் உதவ வேண்டும். தம்னஊனி மிம்மா தம்னஊன மின்ஹு அன்ஃபுஸக்கும் வ அஸ்வாஜக்கும் வ அப்னாஅக்கும், உங்களையும் உங்க பொண்டாட்டிமார்களையும் உங்க பிள்ளைகளையும் எப்படி காப்பீர்களோ அப்படி என்னையும் நீங்கள் காக்க வேண்டும். அவங்களுக்கு அரணா நின்று பாதுகாக்கிற மாதிரி என்னையும் நீங்கள் பாதுகாப்பதாக உறுதிமொழி தரணும். அப்ப அதெல்லாம் சொல்றாங்க, மதீனாவுக்கு வரப்போறதுக்கு வந்து வெறுமனே ஷிர்க் வைக்க கூடாது மட்டும் அக்ரிமெண்ட் இல்ல. அக்ரிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாத்தை நீங்க ஏத்துக்கிறேன்னு, அதோட எனக்கு நீங்க வந்து உதவி செய்யணும். நான் வருவேன், எனக்கு வந்து நீங்க எல்லா வகையிலையும் அப்படி உறுதிமொழி எடுத்தரணும். இப்படி செய்தீர்களே ஆனால் ஃபலக்குமுல் ஜன்னா, சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது என்று நான் உறுதிமொழி தருகிறேன். அல்லாஹ்வின் சார்பாக சொர்க்கத்துக்கு தான் நான் உறுதிமொழி தர முடியும். இப்படி நடந்து கொண்டீர்களே ஆனால் நான் செய்யறேன் அப்படின்ற உடனே, அப்ப நாங்கெல்லாம் பையத்து செய்தோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அறிவிப்புல வருது. ஆக இந்த 12 பேர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க இல்லையா, அந்த 12 பேர் சந்திக்கிற அந்த அக்கபாவுடைய முதல் உடன்படிக்கை இருக்கு பாருங்க, இது இஸ்லாமிய வரலாற்றில் மிக மிக திருப்புமுனையான ஒரு சம்பவம். இதுக்கு நிகரான ஒரு சம்பவம் எதுவும் இல்லைன்னு இதுல கலந்து கொண்ட 12 பேருமே கருதி இருக்கிறாங்க. உதாரணமா கஅப் இப்னு மாலிக், ஒரு பெரிய சஹாபி, இவருடைய வரலாறு ரொம்ப பிரசித்தமான வரலாறு. இவர் எப்படிப்பட்டவர்னா, அந்த 3 பேர் போருக்கு போகாம பின்வாங்கிடுவாங்க பாருங்க, அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த தபூக் யுத்தம் நடக்கும் பொழுது ரொம்ப நெருக்கடியான நேரம், அந்த நேரத்தில் வந்து போருக்கு கம்பல்சரியா வரணும்னு ரசூலுல்லாஹ் உத்தரவு போடுவாங்க. ஏன்னா எதிரியுடைய படை பலம் அதிகமா இருக்குது, ஒவ்வொருத்தரும் வந்து ஆகணும், இல்லைன்னா நம்ம அழிச்சிருவாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது, அதுல இந்த கஅப் இப்னு மாலிக்ங்கிற ஒரு சஹாபி என்ன பண்றாரு, அவர் வந்து நாளைக்கு போவோமேன்னு இழுத்தடிச்சிடுறாரு. படையெல்லாம் புறப்படுது, அப்பவும் போக மாட்டேங்கிறாரு. சரி நம்ம போய் சேர்ந்துருவோம், வாகனம் பெரிய வாகனம் நல்லா குதிரை வச்சிருக்கோம்ல, அவங்க ஒரு நாள் முந்தி போனா கூட நம்ம போய் சேர்ந்து பிடிச்சிருவோம். மகசூல் நேரம், நல்ல அந்த பேரிச்சம்பழம்லாம் உற்பத்தியா இருக்கிற நேரம், இந்த நேரத்தில் நம்ம போனோம்னா இதெல்லாம் பாதிச்சிடும், ரசூலுல்லாஹ் முதல் போகட்டும், நம்ம வேகமா போய் அவங்கள போய் சேர்ந்துருவோம்னு சொல்லி இவர் அப்படியே பின்வாங்கிறாரு. இந்த அப்போன்னா அப்புறம் போன மாதிரி தான், எதையுமே நினைச்சா ஒன்றும் செஞ்ச நல்ல காரியத்தை செஞ்சிடணும். இந்த அப்போன்னா அது போக முடியாது, கடைசியில் போக முடியல. இந்த அப்போவும் நாளைக்கு போயிடும், நாளை கழிச்சு போயிடும், உடனே போய் கடைசியா போருக்கெல்லாம் போயிட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி வர வரைக்கும் இவர் போகல. போகும்னு சொன்னவர் கொஞ்ச நாள் வரைக்கும் போவோம், அடுத்த நாள் என்ன போவாரு, போய் சேர முடியுமா இனிமேல் புறப்பட்டு
முதல்ல போய் சேர்ந்துருவோம் பாரு. அப்புறம் என்ன செய்வான் சைத்தான் வந்து, இங்கேருந்து புறப்பட்டு 4 நாள் ஆச்சு, நம்ம என்னதான் வேகமாக போனாலும் இப்படி போய் முடியாத, சேர முடியாத அப்படிமா சைத்தான். சரி அப்படியே போயிடும். கடைசியில் போகலை. அப்போ திரும்பி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்ற உடனே இவருக்கு திக்கு திக்குன்னு அடிக்குது. நிறைய பேர் இப்படி போகாமல் இருக்கிறாங்க. முனாபிக்குகள் நிறைய பேர் 3 நல்ல அடியார்களும் போகாமல் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் காபு இப்னு மாலிக்கும் ஒரு ஆள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டவொன்னே எல்லாருமா போய் இந்த பொய்யர்கள்லாம் பொய்யான காரணங்களை சொல்லுவாங்க. எனக்கு வயிற்று வலியே தானே வரல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத வரல, ஓடுன்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் முனாபிக்குண்டு இவங்க பொய் சொல்றதுக்குன்னு வருவாங்க. ஏன்டா போருக்கு வரலன்னு கேட்டால் அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. இவர்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படி எடுத்துக்கிற மாட்டாங்க. அப்போ இவங்க பொய் காரணம் சொல்லுவோம்னா எனக்கு மனசு விருப்பம் இல்லை. அதனால வந்து உண்மையான காரணத்தையே போய் சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. சைத்தான் என்னை கெடுத்து விட்டான், இந்தா போன பண்ணிட்டேன் உடனே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒதுக்கி வச்சிடுறாங்க. 50 நாள் வரைக்கும் யாரும் பேசக்கூடாது, இந்த தொடர்பு வச்சுக்கிற கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் இவங்களை பற்றி குர்ஆன்ல வர்ணிக்கிறான். வலாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத். இந்த பூமி எவ்வளவுதான் விசாலமாக இருந்தாலும் இவர்களை பொறுத்த வரைக்கும் பூமி சுருங்கி விட்டதுங்கிறான். சுருங்கிருச்சுல, பூமி சுருங்குறதுன்னா என்ன அர்த்தம்? யாரும் பேசலன்னா நம்ம உலகம் சுருங்கி போயிருது. நம்ம உலகம் எங்க வேணாலும் எல்லாரும் பேசலாம்னு சொன்னா தான் அது பெரிய உலகம். நம்மளை கண்டா ஒருத்தன் பேச மாட்டேங்கிறான், ஒதுங்கி போறான்னா நம்ம உலகம் சின்னதா போச்சு. அவ்வளவு சின்ன உலகமா போச்சு இவங்களுடைய உலகம். அந்த அளவுக்கெல்லாம் ஆன பிறகு கடைசியா அல்லாஹ் வந்து இவங்களை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி வாழ சலாசத்தில்லதீன குல்லிஃபு அன் ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வோடு போருக்கு போகாமல் பின்தங்கினார்களே அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். இவங்களுக்காகவே குர்ஆன் வசனத்தையே அல்லாஹ் அருள்னான், இவங்க நல்லடியார்கள்ங்கிறதுனால. அந்த டாபிக் இல்லை. இவர் சொல்றாரு அந்த காபு இப்னு மாலிக்கு, நான் வந்து அந்த 12ல் ஒரு ஆளு. அவர் சொல்றாரு அந்த காலத்துல எப்படிப்பட்டவன் நான் பாருங்க, என்னைய சைத்தான் எடுத்துக்கிட்டான். அந்த காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனாலே ரொம்ப டேஞ்சரான ஒரு சமாச்சாரம். மதீனாவிலிருந்து நாங்க புறப்பட்டு மனக்கட்டு போய் ரகசியமா ஒளிஞ்சு போய் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு, நீங்கள் மதீனாவுக்கு வந்தீர்களேயானால் எல்லா நேரத்திலையும் நாங்க உங்களுக்கு ஒத்தாசையா இருப்போம்னு சொல்லி உறுதிமொழி எடுத்தவன் 12 பேரு. அதுல ஒருத்தனா பாருங்க என்னையே இந்த மாதிரி செய்தாங்க. அவர் சொல்லி காட்டுறாரு. அந்த 12ல் இவரெல்லாம் ஒரு ஆள். யாரு? காபு இப்னு மாலிக். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பத்ர் போற தவிர எல்லாத்துலயும் நான் கலந்து கொண்டவன் சொல்றாரு. லைலத்துல் அக்கபாவுலையும் கலந்துருக்கிறேன். அக்கபத்துல் ஊலா முதலாவது அக்கபா இருக்க அந்த உடன்படிக்கையிலையும் நான் இருக்கிறேன். பாக்கி எல்லா போர்லையும் நான் கலந்துருக்கிறேன். பத்ர் ஒன்னதான் நான் என்ன செஞ்சுக்கிறல, கலந்துக்கிறல. பத்ர் தான் ஒரு சிறந்த போர் என்று எங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனாலும் பத்ர்ல நான் கலந்துக்கிறல. காரணம் என்னன்னு கேட்டா, பத்ர் வந்து திட்டமிட்டு நடந்தது இல்லை. அது வேற ஒரு வேலைக்கு போகும்போது யுத்தமும் வாங்கிக்கிருச்சு. அது வந்து இந்த வியாபார கூட்டத்தை மடக்கிறதுக்காக போனதான, போருக்குன்னு ஆட்களை திரட்டிக்கிட்டு அப்படி போனது இல்லை. அப்படி அறிவிக்கப்பட்டு அதில் நானே போயிருப்பேன். அது வேற ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்காக போகும்போது அது வேற மாதிரி அவர்லாம் அங்கே திசை திருப்பி போட்டு பத்ர் போரில் சந்திக்கிற மாதிரி ஆக்கிவிட்டான். அதனால அதுக்கு நான் போக முடியல. ஆனாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் பத்ரு உஹது எண்ணத்தில் நான் கலந்துக்கிட்டனும். அத்தனையை விட நான் பெரிய பாக்கியமாக கருதுவது அந்த அக்கபா உடன்படிக்கை தாங்கிறாரு. அதாவது இந்த அக்கபா, அந்த லைலத்துல் அக்கபாவுல உடன்படிக்கை பண்றாரு. அதை அவர் என்ன சொல்றாருன்னா, என் வாழ்க்கையில எத்தனை போர்க்களத்தில் நான் கலந்துருக்கிறேன். போருங்கிற உயிரையே கொடுக்கறது அதெல்லாம் பெருசே கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கு ஈடாக எதுவும் ஆகாது. எதுக்கு ஈடா? நாங்க அன்னைக்கு கஷ்டமான காலத்தில் இந்த 12 பேர் போய் அக்ரிமெண்ட் பண்றோமே, அந்த நேரத்தில் அதானங்க ஒரு அந்த சோதனையான நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்வதான பெரிய தியாகம். அந்த நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே, அதுக்கு ஈடாக எது கிடைச்சாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த காபு இப்னு மாலிக் என்பவரும் அந்த 12ல் ஒருவர் என்பது இல்லைன்னு தெரியுது. உபாதா பின் சாமித்துங்கிற ஒரு சஹாபியும் அதுல உள்ள ஒருத்தருங்கிறது தெரியுது. அதே மாதிரி வந்து இன்னொரு சஹாபி யாருன்னு கேட்டா ஜாபீர் பின் அப்துல்லா. ஜாபீர் பின் அப்துல்லா இருக்காங்கல்ல, அவர்களும் அவங்களுடைய 2 மாமாமார்களும் 3 பேரும் அதுல இருந்திருக்கிறாங்க. என்னையும் என்னுடைய மாமாமார் 2 பேரும் ரசூலுல்லாஹ்விடத்தில் அழைத்து சென்றார்கள் அக்கபாவுடைய இரவில அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மாமாக்களுடைய பேர் வந்து ஒரு ஆளுக்கு தான் பேர் கிடைக்குது வரலாறுல, பரா பின் மாரூர் என்று அவருடைய பேர். இன்னொரு மாமாவுடைய பேர் வந்து நமக்கு கிடைக்கல. ஆனா 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப இவர்களும் அந்த அக்கபாவுல அந்த 12 பேர்ல இவங்க எல்லாம் ஆதி காலத்து மதீனா முஸ்லிம்கள், மதீனாவுல ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படியாக ஒரு 12 மீது உள்ள 12 பேர் மீதி ஆளுக்கு நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்படி ஒரு ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணி, அப்புறம் 2ஆவதாக ஒரு அக்ரிமெண்டாக பெருங்கூட்டம் ஒன்று வருது, அவங்களையும் ரெடி பண்ணி